இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும். எண்ணாகமம் 11:5. எண்ணாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இன்னைக்குடைய செய்தியின் தலைப்பு நினைவுகள் மாறட்டும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நினைவுகள், பிரதர் சொல்லுங்க, என்ன மாறட்டும் சொல்லுங்க. நினைவுகள் மாறட்டும். இங்கே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இங்கே வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம், மச்சங்களை நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வாசிச்சோம். இது யார் சொன்னது? இஸ்ரவேல் மக்கள் சொன்ன வார்த்தை. எப்ப சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். எகிப்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க சொல்லுங்க? இப்போ நம்முடைய தமிழகத்தில் அநேகர் வேற வேற மாநிலங்களுக்கு போயிருக்கிறார். அமெரிக்காவில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸா இந்தியா வம்சவழியை சார்ந்தவங்க, அவங்க பிள்ளைகள்லாம் அங்கேயே செட்டிலாக இருக்கிறாங்க. இது போல் 70 பேராக எகிப்துக்கு போனாங்க. யாக்கோபின் பிள்ளைகள் தானே 70 பேராக போனாங்க. அவங்க பல லட்சமாக 30 லட்சமாக பெருகிட்டாங்க 430 வருஷத்தில். இப்போ யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? சத்தமாக சொல்லுங்க, சுத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் சொந்த நாடு கானான், இன்னைக்கு இஸ்ரவேல் சொந்த நாடு அவங்களுக்கு இல்லை. அதனால இப்போ எங்கே போனாங்க? 400 வருஷமா எகிப்தில் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? எகிப்து. எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. கவனிங்க, எகிப்தில் விசுவாசி இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பத்திரிகையில் வாசித்து, எகிப்தின் சிறைச்சாலையில் ஊழியம் செய்கிற எகிப்திய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலை நீங்க? ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒருவர் போதை கடத்துகிற கும்பலில் சேர்ந்து எகிப்தின் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு முறை சிறையை விட்டு வெளியே வந்து தப்பிச்சுட்டாங்களாம். 2வது முறையும் பிடிச்சு அடைச்சாங்களாம். அந்த நேரத்தில் அவர் ஹிந்துவா எகிப்தின் சிறைச்சாலையில் போதைப் பொருள் கடத்துகிற கும்பலை சேர்ந்து உள்ள சிக்கிட்டாரு. அப்போது எகிப்தில் கைப்பிரதி கொடுத்து, இங்கே தமிழகத்தில் இந்தியா ஊழியம் செய்ய, அதுபோல் எகிப்தை சேர்ந்த சில விசுவாசிகள் கைப்பிரதி கொடுத்து ஜெயிலில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அதன் மூலம் சந்திக்கப்பட்டு இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் ஊழியக்காரராக இருக்கிறாரு. பிரதர் சந்தோஷமா சொல்லுங்க. எகிப்தில் விசுவாசி இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அங்கே அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, உன்னுடைய சன்னதியார் தங்களுடைய அல்லாத தேசத்தில் 400 வருஷம். ஏன் அந்த 400 வருஷம்? 30 வருஷம் அங்கே அடிமை இல்லை, ராஜ சாப்பாடு. யோசேப்பு இருந்தா, அவங்க ஒரு நல்ல சிட்டியில் வச்சிருந்தாங்க. ஆனால் அவன் மரித்த பின்பு பிரச்சனை ஆரம்பித்தது. அல்லேலூயா. 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. பைபிள் படித்த எல்லாருக்கும் நம்ம சரித்திரம் தெரியும். 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, வேலை ஸ்தலத்தில் அடிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம வேலைக்கு போகிற சகோதரர்கள் அந்த கன்றாக்கு அடித்தா எத்தனை பேர் அங்கே வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? திரும்ப அடி கொடுப்போம், அப்படி தானே? சோத்திரம் முடிஞ்சால் திரும்ப அடி, இல்லைன்னா போடா உனக்கு வேலை, எனக்கு வேற வேலை வந்துடும். ஆனால் அடிக்கப்பட்டு மறுநாளும் அந்த எஜமானு கீழே வேலைக்கு போனாங்க, கொடுமையாக வேலை வாங்கினாங்க. சோத்திரம். ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும் நேரம் நெருங்க நெருங்க பிரச்சனை அதிகரித்தது. இங்க யாராவது சொல்றீங்களா, பாஸ்டர் ஜெபம் பண்ண பிரச்சனை அதிகரிக்கிறது? கர்த்தர் உங்களை சுகமாக்கு நேரம் பக்கத்தில் வந்து விட்டது. உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம் பக்கத்தில் வந்து விட்டது. இப்போ பாருங்க, 400 வருஷம் அப்படி தொடங்கி 1ஆம் வருஷம், 2ஆம் வருஷம், 100, 200, 150, 200, 350, 400, சோதரா 375 அந்த வருடம் எல்லாம் ஆகும்போது பிரச்சனை உச்சகட்டம். இந்த மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த நேரத்தில் இவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எகிப்தில் இருக்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே அவங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருவது போல 10 வாதைகளை சொல்லி செய்து வெளியே கொண்டு வந்தார்.
பார்வோன் விடல. கடைசியா பார்வோனுடைய எகிப்தில் உள்ள எந்திரம் அரைக்கிறவனுடைய பிள்ளை முதல் ராஜாவின் வீட்டில் வரைக்கும் மூத்த பிள்ளை ஒரே நைட்ல அவுட்டு. யோசித்துப்பா, இந்தியாவில் உள்ள எல்லா மூத்த பிள்ளையும் அவுட்டுனா நான் என்னைக்கு இறந்துருக்கணும்? நான் வீட்டில் மூத்த பிள்ளை, இங்க இருக்கிற மூத்த பிள்ளைங்க வித்துங்க பார்ப்போம். பார்த்துங்க, இவங்க எல்லாம் அன்னைக்கு அவுட் ஆயிருக்கு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து எகிப்தினுடைய மூத்த பிள்ளைலாம் சங்கரிச்சார். அதோட அவன் விடாத பலமான கைகள் பிடியை விட்டது. எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? வெளியே வாங்க, என்னை ஆராதிக்க, உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நான் உங்களை அழைக்க கொண்டு போறேன். இன்னைக்கு நீங்க இஸ்ரவேலுக்கு போன ஊழியர்களை சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர் சாமுல் ஜபராஜ் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்கு போனேன் சுற்றுப்பயணம். போகும்போது ஒரு நாள் கூட கர்ச்சிப்பையே பயன்படுத்தல், வேர்வையே கிடையாது, எப்பவும் குழுகுலா இருக்கு. அந்த செழிப்பு கவனிங்க, அந்த செழிப்பு. இங்கேயும் என்ன பழம் வருது? ரவுண்டா வெட்டி வருது ஒரு பழம், அத்திப்பழம். அது வந்து ஏத்தங்காயை வெட்டி வச்ச போல இருக்கு, அரிஞ்சு வச்ச போல. அங்குள்ள அத்திப்பழம் அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ செழிப்பு. ஆண்டு சொன்ன உங்களை கானானுக்கு கொண்டு போய் பாலும், வழியை பார்த்தா பாலும் இல்லை தேனும் இல்லை, மண்ணெண்ணெய் கூட இல்லை. சமயம் வரைக்கும் அடுப்பறிக்க மழை நேரத்தில் மண்ணெண்ணெய் கிடைச்சது, ரேஷன் கடை. இப்போ அதுவும் இல்லை. இவங்களுக்கு வழியில் ஒன்றும் கிடைக்கல. கவனிங்க, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? விளம்பரம் எப்படி? பாலும் சொல்லுங்க தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் போகிற வழியில் ஒன்றும் கிடைக்கல, எல்லாரும் முறுமுறுத்தாங்க. இப்போ என்ன கிடைச்சுன்னா மன்னா கிடைத்தது. என்ன கிடைத்தது? இப்போ நம்ம ஸ்டோர்ல மன்னான்னு ஒரு பாக்கெட் இருக்கு, அந்த மன்னா இல்லை, அது எல்லா தானியத்தையும் பிடிச்சு. இது தூதர்களின் அப்பத்தை அவனுக்கு கொடுத்தார். என்ன அப்போ? சத்தமா சொல்லுங்க, என்ன அப்போ? தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்ட. இப்போ கானானுக்கு போகிற பிரயாணத்தில் ஆன் த வே போகிற வழியில இவங்க நினைக்கிறபடி சாப்பாடு கிடைக்கல. அல்லேலூயா. நம்முடைய கன்னியாகுமரி தம்பி மாதிரிலாம் வெளியே படிக்க போகிறாங்க. இங்கே சோத்திரம் அழுவுன மீன், அதாவது ஒரு மீன் நாத்தம் இருந்தால் தான் இல்லையா உண்டா? எனக்கு அப்படிதான், இல்லைன்னா வயரே ஒரு மாதிரி இருக்கும். இந்த தம்பி மாதிரிலாம் அங்கெல்லாம் படிக்க போகிறாங்க. சோத்திரம் அது சமாளிக்க கிருபை கொடுப்பாரா? அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டை போல இல்லாம. சோத்திரம் இது போல வர்ற வழியில் இவங்களுக்கு சாப்பாடு சரியில்லை. என்ன சரியில்லை சொல்லுங்க? அதனால முறுமுறுத்தாங்க. என்ன நினைச்சாங்க? இப்பதான் படிச்சு வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெங்காயம். ஆமா, நான் சபை மக்களை சொன்னேன், வெங்காயத்தை ஏன் இவங்க விரும்புறாங்கன்னா, ஒரு முறை இந்தியாவில் வெங்காயம் தட்டுப்பாடு. எத்தனை ஞாபகம் இருக்கு? ஹோட்டல்ல பொரிச்ச மீன் வாங்கினா வெங்காயம் தர மாட்டான், ஏன்னா தட்டுப்பாடு. அப்போ எகிப்திலிருந்து வெங்காயம் இறக்குனாங்களாம். அதிமுகவுடைய முன்னாள் மினிஸ்டர் செல்லூர் ராஜு அவர் பேட்டி கொடுத்துருந்தா, எகிப்திலிருந்து வெங்காயத்தை இறக்கி இருக்கிறோம், வேணா வாங்கிருங்க. கேரட்டை போல இருக்குமா, நானும் வாங்க பிரயாசப்பட்டேன், பள்ளியாடி சந்தையில் வரல. அப்போ அதுக்கு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட், எகிப்தின் வெங்காயம் இருதயத்துக்கு நல்லது. எப்படியா இறக்கிடுவோமா ஒரு கண்டெய்னர்? எகிப்தின் வெங்காயம் நல்லது. வெங்காயத்தை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டை நினைக்கிறோம், அடுத்து மச்சங்களை நினைக்கிறோம். என்ன? ஊர்வன பரப்பன எல்லாம் நினைக்கிறோம், கீரைகளை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டை நினைக்கிறோம். கை வித்தலை சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொன்னது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸுக்கு படித்த பிள்ளைன்னா பிரச்சனை இல்லை, எல்லாரும் பெரிய ஆண்களும் பெண்களும் நினைக்கிறோம். சோதரா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்க. ஆகவே நம்முடைய நினைவுகள் மாறட்டும். இன்னைக்கு செய்தி இஸ்ரவேல் மக்களுக்கு கிடையாது, உங்களுக்கு எனக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கானானுக்கு வந்தோம், பரலோகத்துக்கு பிரயாணத்தில் இருக்கிறோம். வழி பிரயாணத்தில் விளம்பரம் நல்லா இருந்தது, அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா இருந்தது, ஆனால் ஆண்ட வேலை ஒண்ணுமே இல்லையே. ஆமே, பைபிள் சொல்லுகிறது, அவர்களை கர்த்தர் நடத்தி வந்தது பெரிய வனாந்திரம். சவுதி அரேபியாவில் ஒரு வனாந்திரம் இருக்கு. சில ஆண்டுக்கு முன்பு அரசாங்கமே அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, அந்த வனாந்திரத்துக்கு யாரும் போகக்கூடாது.
ஏன்னா கூகுள் மேப் வழி காட்டாது, பகுதியில் கட்டாயிரும். சமீபத்தில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சில வாலிபர்கள் ஜீப்பில் பெட்ரோல் நிரப்பி கொண்டு அரசாங்கம் போகக்கூடாதுங்கிற வனாந்திரத்துக்கு போனாங்களாம். செய்தித்தாளில் வந்தது. இவங்க போனாங்க, கூகுள் மேப்பு வழி போட்டு காட்டி கொண்டிருந்தது. பகுதி வனாந்திரம் போன உடனே கூகுள் மேப் கட்டாச்சு. இவங்களுக்கு எத்த போகணும் தெரியல. நடந்த சம்பவம் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வனாந்திரம் இன்றைக்கு இருக்கு சவுதி அரேபியாவில். அப்போ இவங்க ஜீப்பில் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, எங்கும் வழி தெரியாமல் ஜீப்பில் இருந்த சூடு நேரம் ஜீப்பில் உள்ள பெட்ரோல் அத்தனையும் டீசல் தீந்து, ஆமென் சோத்திரம், ஆமென், கம்பெனிக்கு வேலைக்கு வரவில்லை என்று போய் பார்க்கும்போது ஒரு சிலர் சொன்னாங்களாம், இந்த இடத்துக்கு போனாங்க, ஆமென், தேடு, ஆமென், அந்த வீரர்கள் வந்து பார்க்கும்போது ஜீப்பு கிட்ட, ஆமென் சோத்திரம், ரொம்ப வித்தியாசமான முறையில் செத்து கிடந்தாங்களாம். ஏன்னா அங்கே உள்ள போனால் வெளியே வர முடியாது. பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் போன வனாந்தரமும் இந்த பெரிய வனாந்தரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அரேபிய நாடுகளுக்கு போன சௌரமா அங்கே இருக்கிறாங்க. இங்கிருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்படியே தெரியும். 100-200 கிலோமீட்டருக்கு தண்ணீர் கிடையாது, கடைகள் கிடையாது. ஆமாம், இஸ்ரவேல் மக்கள் வந்த வனாந்தரமும் பெரிய ஒரு வனாந்தரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கீரை கிடைக்கல, சொல்லுங்க, என்ன கிடைக்கல? கீரை கிடைக்கல, வெள்ளரிக்காய் கிடைக்கல, மச்சம் கிடைக்கல. காலம் எழும்பினவுடன் அவங்களுக்கு மன்னா கிடைத்தது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தது சாப்பிடத்தை எல்லாம் நினைக்கிறோம். அதில் ஒரு காரியம் என்னன்னா, கிரயம் இல்லாமல் என்ன சாப்பாடு சொல்லுங்க. இது எதுக்கு ஒப்புமையா இருக்குது? ஆண்டவரை சரியா அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள் வந்திருக்கிற பிள்ளைலாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே மீட்டுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கானான் பிரயாணத்தில் இருக்கிறீங்க. ஞானஸ்தானம் எடுத்து 30 வருஷம் ஆச்சுன்னா 30 வருஷமாக நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. ஞானஸ்தானம் எடுத்து 50 ஆண்டு ஆயிடுச்சுன்னா 50 ஆண்டுகளாக நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டு 40 முடியாது. இயேசு வருது வரைக்கும் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்போம். இந்த இடைப்பட்ட காலத்தில் எல்லாம் நிறைவாக இருந்தது யாரா சொல்ல முடியுமா? எங்களை ஆண்டு அப்படி வறுமையில் வைக்கல. மே மாதம் சொதுரம் மேக்சிமம் காணிக்க அளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது. செலவு மேக்சிமம் போகிற அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பைபிள் படிக்க ஒரு குயிஸ் வைப்போம், அதுக்கு 700 பக்கம் பொருள் வேணும். அவங்கள காசு கேட்க முடியாது. சில சபைகளில் பிரேஸ் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். ஆனால் மே மாதம் வறட்சி நிறைந்த மாதம். ஐயோ என்ன செய்கிறது? இங்கிருந்து 500 ரூபா 600 700 பெட்ரோல் போட்டு போனோம். நாகர்கோவில் டெய்லி போனோம். எனக்கு வறுமையில் வைக்கிறான்னு சொல்லலை, வறட்சி தெரியுது. ஆண்டவர் பார்த்து கேட்க முடியுமா, என்ன ஆண்டவரை ஊழியம் செய்கிறேன், என்ன பெட்ரோல் போடுவோம் காசு இல்லையே? அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னா, எங்களை ஆண்ட குறைவா நடத்துறான்னு சொல்லலை, ஆண்ட ஆச்சரியமா நடத்துறாரு. ஆனா என் வாழ்க்கையில பணத்துக்கு குறைவே வரவே யாரும் சொல்ல முடியாது. சமானத்துக்கு குறைவே வரல, என்னைக்கும் சிரிச்சுட்டே இருந்தேன். எப்போ ஹாப்பியா இருந்தேன் சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. என்னைக்கு கோழி அரிசி தான் சொல்ல முடியுமா? என்னைக்கு மச்சம் தான் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா நான் எங்க இருக்கிறோம்? கானான். விளம்பரம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்படிதானே? சில நேரம் 50 ரூபா எடுக்கவே சொல்லுங்கம்மா, இப்படி வரும் அப்படி கொடுப்போம். அப்படிதானே? அப்ப என்னைக்கு நமக்கு செழிப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? சில நேரம் நல்லா 2 மாதம் நல்லா வருமானம் வரும், நல்ல சந்தோஷமா உடுத்திருப்போம், சாப்பிட்ருப்போம். 2 மாதம் தாண்டி பார்த்தா வருமானம் குறையும். அப்படிதானே? தேவைகள் குறைவா சந்திக்க கூடவா இருக்கும். ஆனால் ஆண்டவரை முறுமுறுக்கலாமா? இந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, வனாந்தர பிரயாணத்தில் கானான் பிரயாணத்தில் மன்னா மட்டும் கிடைத்த உடனே இவங்க எங்க போயிட்டாங்க சொல்லுங்கம்மா? என்ன நினைக்கிறாங்களா? அப்படின்னா இந்த கானானுக்கு போறதை விட எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட அந்த எகிப்து எங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. யாரை சொல்றீங்களா? ஆண்டவர் அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்தேன், அதுக்கப்புறம் பெரிய சோதனை,
இதை விட எடுக்காம இருந்திருக்கலாமே, எகிப்தில் இருந்திருக்கலாமே, அப்படி யாராவது சொல்றீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி 40 வருஷம் முடிந்த போது அவங்க வனாந்தரம், ஆமென், ஸ்தோத்திரம், முடிந்தது. பாலும் தேனும் ஓடுகிற கானல்ல கொண்டு வச்சார். கையை தலையில சொல்லுங்க பாப்போம். நல்லா கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க இருக்கிற ஞானசாரத்தை உங்களை விட்டு எழுப்பிட்டு நீங்களே சொல்லுவீங்க, பாஸ்டர் தேவை நிறைய இருந்தது, பல நாள் அழுது இருக்கிறோம், பல நாள் புலம்பி இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படி நடத்தினார். இந்த மக்கள் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எகிப்தில் அப்படி சாப்பிட்டோம், இலவசமா கிடைச்சது. ஆண்டவரை அறியும் முன்பு என்ன செழிப்பா இருந்தது தெரியுமா? இப்ப அது ஒண்ணும் இல்ல, கை வறுமையா இருக்குது. அப்படி சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எகிப்திலே பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமே, ஒருவேளை நல்ல சந்தோஷமா நடத்தலாம், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நடத்தலாம். சில நேரம் தேவைகளுக்காக ரொம்ப கடினத்தோடு ஜெபம் பண்ணி என்ன செய்வேப்பா புலம்பி கொண்டிருப்பா. ஆனா கண்டிப்பா நடத்துவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்தினாரா நடத்தலையா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நடத்தலையா? நடத்தினார், நடத்துவார். ஆனா ஒன்று, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது என்னன்னா, பழைய வாழ்க்கை எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவரை அறியும் முன்பு நல்லா இருந்தேன், இப்ப ஒன்றும் இல்லை, கீரை இல்லை, வெங்காயம் இல்லை, மச்சம் இல்லை, வறுமையான வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவரே எங்க வாழ்க்கையை ஆசீர்வதின்னு சொல்லலாம். அதற்காக பழைய வாழ்க்கையை, ஆண்டவரை அறியும் முன்புள்ள வாழ்க்கையை சொல்லி கர்த்தரை மனமடிவாக்க கூடாது. இப்படிப்பட்ட சோத்திரம் நினைவுகள் நம்மை விட்டு மாறட்டும். இப்படி சொல்லுவாங்க, நினைப்பு தான், சொல்லுங்க, நினைப்பு தான் பிழப்ப கெடுத்து. பல சொல்லுங்க, உங்க நினைப்பு, பழைய வாழ்க்கையுள்ள நினைப்பு, கொமட்டிக்கா மச்சங்கள், அந்த நினைப்பு பிழப்ப கெடுத்துரும். அதனால இனி எல்லாம் அப்படி நினைக்காதீங்க. தேவைகளுக்காக அவரையே நோக்கிப்பார். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் வானம் பாக்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எது, நல்ல கை கொட்டி எல்லா பிள்ளைகளும் சகோதரமாறு அருவதினா, எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. அல்லேலூயா. அப்போ இந்த நினைவுகளை, நம்முடைய நினைவுகள் மாறட்டும், நம்முடைய நினைப்பு பிளப்ப கிடக்கணும். இங்க இருக்கிற யாராகிலும் இந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவர் அறிந்து விடுதலை இல்லையே, வனாந்திரமா இருக்கிறது, சாப்பிட வழி இல்லையே, ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது ஊளையிடுதல் உள்ள அவாந்திர வழி. பழைய ஆட்கள் தெரியும், ரெண்டோட நாய் சேர்ந்து ஊளையிட்டா பழைய ஆட்கள் சொல்லுவோம் ஏதோ மரணம் நடக்க போகுது, அப்படித்தானே சொல்லுவாங்களா? அசல அது ஒரு அறிகுறி தான். பார்த்தா யாராவது ஒரு பேர் கேட்கும், இந்த ஆள் இறந்துட்டாங்க, என்ன வாழ்ந்து வழி, பாஸ்டர் பயமா இருக்கு, வீட்டில் ஏதோ நடக்கும்போது பயமா இருக்கு. அவன் இந்த வனாந்திரத்திலும் அவன் நம்மோடு கூட வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பயம் இல்லாமல் இருக்கிறோமா? எத்தனை முறை பயப்பட்டு இருக்கிறோம், பிள்ளையை குறித்து பயப்பட்டு இருக்கிறோம், பிள்ளைக்கு இருக்க வியாதி குறித்து பயப்பட்டு இருக்கிறோம், குடும்ப சூழ்நிலையை குறித்து, தேவையை குறித்து பயப்பட்டு இருக்கிறோம். பயப்படலையா? ஆனா ஒன்று, அவரை நோக்கி தாகம் கொண்ட தேவ ஜனம் நம்ம அங்கதான் பார்க்கணும். ஹல்லேலூயா. வானம் பார்த்த பூமியை போல, என்ன பார்த்த பூமியை போல சொல்லுங்க, நம்மளை போல அது தலைவத்தில் நிற்க முடியுமா? பூமி அது எப்பவும் மேலே பார்த்துட்டா இருக்கும். வானம் பார்த்த பூமியை போல நம்முடைய எல்லா காரியத்துக்கும் இயேசுவையே நோக்கி பார்ப்போம். யாரும் முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க.
கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் கண்டிப்பா ஜெயத்தை தருவார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கப்பா? இந்த பலகீனம், அந்த போராட்டம், அந்த தேவை, அதை சொல்லுங்கப்பா. ஜீவன் உள்ள நாட்கள் வரைக்கும் உமக்காக நான் வாழ்வேன். இருதயத்தில் எகிப்துக்கு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன சொன்னா? இவங்க நினைச்சாங்க வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு அது என்பது ஆண்டவரை அறியும் முன்பு நம்ம சாப்பிட்ட ஆகாரம், வாழ்ந்த வாழ்க்கை செழிப்புள்ளது. அதை தேவ பிள்ளை நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா நடத்துவார். வேதம் என்ன சொல்லுகிறது? இவங்க என்ன நினைக்கணும்? உபாகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்ன நினைக்க சொன்னாரா? முதல் வார்த்தை, ரெண்டாவது பாயிண்ட் நம்ம கேட்க போறோம். எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததை நினைப்பாயாக. கவனிங்க, எங்கிருந்து? சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர், நான் இந்தியா விட்டு வெளியே போனதில்லை. எங்களை எகிப்திலிருந்துன்னா சொத்திர பழைய பாவ வாழ்க்கை. எகிப்து என்பது பழைய பாவ வாழ்க்கை, சாத்தானுக்குரிய வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிங்க, என்னோட கூட பைபிள் காலேஜ் படித்த கர்ணாமூர்த்தி அப்படி ஒரு பிரதர் இருக்கிறார். கோலார் தங்க வயலை சேர்ந்தவன். எந்த வயல்? எங்க இருக்கு? பெங்களூர் தானே. கோலார் தங்க வயல். அவர் போட்டோ வச்சிருக்கிறார். அழகா பாடுவார், ஊழியம் செய்திருக்கிறார். அவர் குடிகாரனா இருந்து முடியெல்லாம் ஜீசஸை போல வளர்த்தி காட்டினார். கிமு பாஸ்டர் தயவு, இது கிமு போட்டோ. இது கிமு போட்டோவில் அவரை பார்த்தா பழைய கிபிஎல், நம்ம போட்டோவில் இயேசு கிறிஸ்து வரைஞ்சிருக்கிறது போல கிபிஎல் வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு பாடுவார், அவ்வளோ அழகா இருக்கும். பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு வயசு 35 இருக்கும். அவ்வளவு சோத்திரம். பொல்லாத வாழ்க்கையிலிருந்து அவர் ரட்சித்து இன்னைக்கு ஊழியக்காரரா வச்சிருக்கிறார். அதை நினைக்கணும். அல்லேலூயா. எகிப்திலிருந்து கொண்டு வந்த, மீட்டு கொண்டு வந்ததை நினைப்பையாக. எல்லாருக்கும் ஒரு எகிப்தின் அடிமைத்தனம் இருக்கிறது. கையை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமென். என்ன அடிமைத்தனம் இருக்கிறது? ஆமென். இன்னொரு வாசம் இருக்கிறது எகிப்தை குறித்து. இருப்பு களவாய். என்ன வாய்? இரும்பு வாய். என்ன வாய்? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர்ஸ், என்ன சொல்லுங்க? என்ன வாய்? இரும்பு வாய் கடிச்சா தப்ப முடியுமா? இரும்பு கை, இரும்பு வாய், இருப்பு களவாய். 30 லட்சம் மக்களும் 30 வருஷம்தான் எகிப்துல சுவாதீனமா இருந்தாங்க. 400 வருஷமும் இந்த இருப்பு களவாய்க்குள்ளே இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த இருப்பு களவாய் யார் விடுவிக்க முடியும்? அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் ஒரு நாள் தம்முடைய வல்லமை நான் இருப்பு களவாயை உடைச்சேன். கையை உயர்த்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து ஆட்டை அதன் தாடை பிடித்து கிழித்து போட்டு. கையை உயர்த்து சொல்லுங்க பாப்போம். எகிப்தில் 400 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, தலைமுறையா அடிமையா இருந்தாங்க. எகிப்தில் இருந்தாங்க. அங்கிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். யாரும் நெருங்க முடியாது. இருப்பு களவாய். முதல் மோசே பேசும்போது சொல்றான், உனக்கு ஆண்டவர் சொல்றத கேட்க அவர் யாரு? நான் எல்லாம் உன் ஆண்டவர் சொல்றத கேட்க முடியாது அப்படி சொல்லி விட்டுட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நாள் அப்படியே வல்லமை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எதற்காக எகிப்திலிருந்து அவங்களை கொண்டு வந்தாருங்கிற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக கொண்டு வந்தார்? உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படிக்கு பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலை என்றென்றைக்கு உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் போதும் கையை வைத்து சொல்லுங்க.
எதுக்காக இவ்வளவு பிரயாசம் அப்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரா? என்றென்றைக்கும் உமது ஜனமாய் இருக்கும்படிக்கு. கையை உயர்த்துறல்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஆண்டவர் வர தாமச்ச ஒரு 50 ஆண்டோ 100 ஆண்டோ தாண்டி நம்முடைய பட்டா நம்பர் அடிச்சு பார்த்தா இடையில ஆண்டவர் அறியாத ஒரு பேரை வரப்படாது. அல்லேலூயா. எங்க தாத்தாக்கு பேர் ஜோஷுவா. பாருங்க, எங்க அப்பாய்க்கு தாத்தா பேர் செல்வநாயகம். அஞ்சலிய பாட்டி தாத்தா இல்லை, எங்க தாத்தா பேர் அப்பாய்க்கு அப்பா பேர் செல்வநாயகம். எங்க அப்பாக்கு தாத்தாக்கு பேர் ஜோஷுவா. பாருங்க, 150 ஆண்டுக்கு முன்னாயே சொல்லுங்க ஜோஷுவாங்கிற பேரை போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன போறோம்? டங் டிங் ஜோஷுவா. எங்க தாத்தா, எனக்கு அப்பா தாத்தா இல்லை, எனக்கு பாட்டனா, எனக்கு பாட்டன் பேர் ஜோஷுவா. அடுத்து செல்வநாயகம், அடுத்து செல்வதாஸ், அடுத்து தேவதேவு, டெரம்பிளஸோ. இதுக்கு இடையில யார் வந்துடக்கூடாது? பிசாசுக்கு பேர் வந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனற்ற ஒரு தலைமுறை வரக்கூடாது. ஆண்டவர் எதற்கா இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்னா என்றென்றைக்கும் அப்படியே ஜனமா இருக்கும்படிக்கு. இந்த சத்தியத்தை புரிஞ்ச மட்டும் அல்ல சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகளை சொல்றேன், சோத்திரம். ஆண்டவர் அறிந்த நீங்கள் சோத்திரம், திருமண வாழ்க்கையில கூட தேவன் அறியாத ஒரு தலைமுறை சம்சத்தில் வந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க அம்மா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டாலும், எங்க மகளுடைய மாமாவு பேர் மகேஸ்வரன், ஜான் மகேஷ். ரட்சிக்கப்பட்டா ஓகே. அவங்க மாமி பேர் சுனி. அவங்களும் ஹிந்துக்களா இருந்திருப்பாங்க. இவர் பயங்கரமான ஹிந்து, அது வரலாம். ஆனால் தலைமுறை சோத்திரம் வரும்போது சோத்திரம் பாருங்க, அப்படி தானே. இனி ஒரு 100 ஆண்டு தாண்டி போட்டு நம்ம பிள்ளைகள் சொத்தை பாக வைக்கும்போது அங்கே தலைமுறை எடுப்பாங்க. அப்போ என்ன வரோம்? நம்மகிட்ட இருக்குல்ல, ஜோஷுவா மகன் செல்வநாயகம், செல்வநாயகம் மகன் செல்வதாஸ், செல்வதாஸ் மகன் தேவதேவு, அப்படி வருது இல்ல. இப்படி வரும்போது யார் வந்துடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதிய. எதுக்கு எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரு? சொல்லுங்கம்மா. இந்த வாசியம் பிள்ளை எதுக்குன்னு பார்ப்போம். சொல்ல. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் கீழே என்றென்றைக்கும் கீழே நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உமது என்றென்றைக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும். சுத்தமா என்றென்றைக்கும் சொல்லுங்க. நம்ம வந்ததே கஷ்டம் பாஸ்டர். அப்படியா? என்றென்றைக்கும் சொல்லுங்க. இதை நீங்க புரியல, சாத்தான் தடுக்கிறான் போல இருக்கு. என்றென்றைக்கும். அப்ப எனக்குள்ள ஆசை வேணும், எனக்கு கீழே போற அடுத்து வர தலைமுறைகள் என்றென்றைக்கும் தேவ தலைமுறையா இருக்கணும். உள்ள இயேசு அறியாத ஒண்ணு வந்துடக்கூடாது. ஆமா, பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர் நம்ம அதுல கவனம், திருமண காரியத்தில் கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. ஆண்டவர் ஏன் மீட்டு உங்களை கொண்டு வந்தார், யூத மக்களை ஏன் மீட்டு கொண்டு வந்தார்னா அவங்க இடையில வேற தலைமுறை வந்துடக்கூடாது, என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு. சத்தமா இல்லையில சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் அப்படி ஒன்றும் வேண்டாம். எங்கள் காலத்தில் இசைக்கியா போல கிடைக்கிற நன்மை கிடைச்சா போதும். இல்லை பாஸ்டர், அவங்க காலத்தை அவங்க பார்த்துருவாங்க. அப்படி நினைக்கிற பெற்றோரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, என்றென்றைக்கு உங்கள் தலைமுறைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை விரும்புறீங்க? இந்த வார்த்தை சொல்லும்போது சரியா போகலை. ஏன்னா சாத்தான் தடை பண்றான். ஏன்னா மக்களுக்குள்ள ஒரு இதை வச்சிருக்கிறான், என்ன தலைமுறை நம்ம காலத்தில் கண்ணு முடிவனவரை எப்படி நடக்கட்டும், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறான். இல்லை, ஆண்டவர் விருப்பம் என்னன்னா, எதுக்கு இந்த ஆவிக்குரிய சபையில் உங்களை கொண்டு வந்தான்னா அடுத்து தலை வருகிற அத்தனை தலைமுறைகளும் திருமணம் பண்ணி அனுப்பினாலும் திருமணம் பண்ணி கொண்டு வந்தாலும் ஆவிக்குரிய தலைமுறையா இருக்கணும். அதுல பெற்றோர் கவனமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுல பேர் உறுதியா இருக்கிறீங்க. அப்படிப்பட்டதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா சோத்திரம் ஏதோ இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறவங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் அவங்களை ரட்சித்து கொண்டு வந்ததே என்றென்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு. ஒரு சன்னதி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக யாருடைய சன்னதி? ஆணுடைய சன்னதி எனப்படும். ஒரு சொல்லுங்க பாப்போம்.
எத்தனை விரும்புறீங்க? தலைமுறை தலைமுறையாக தேவ சன்னதி எனப்பட வேண்டும் விரும்புறோம். அல்ல சொல்லுங்க பாப்போம். எத்தனை சகோதரமார் விரும்புறீங்களா? அல்ல சொல்லுங்க பாப்போம். அதுக்கு அவங்க தலைமுறைகளை கர்த்தருக்கு என்ற சிட்சையில பரிசுத்தத்தில் வேத ஒழுங்குல சரியா வளர்த்துங்க. கண்டிப்பா அவங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க பெற்றோருடைய விருப்பம். நான் என்ன சொல்றது போல அடுத்து உங்க பேரை, எங்க பூட்டை, எங்க பாட்டேன், இன்னும் இப்படி பேரை சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், இல்லை யோசுவா தாத்தாய அப்ப 5 தலைமுறை தாண்டி உங்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லணும், எங்க தாத்தாவுடைய விருப்பம் அப்படியே நிறைவேறினது. ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளை ஆமென். முதலாவது எதை நினைக்கணும்? எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததை. யாத்திராம புத்தகத்தில் வசனம் இருக்கிறது, இந்த மிருகங்களை மீட்டுக்கொள்ள சில முறை வச்சிருக்கிறார். அதுல ஒண்ணுக்கு ஒரு மிருகம் கழுதை. எத்தனை பார்த்துருக்கிற? டாங்கி பார்த்தோம், கைத்தங்க பார்ப்போம். கழுதை பொதி சுமக்கும். புதிரப்பாட்டில் இயேசுவை கழுதை சுமந்தது. எத்தனை பார்த்துருக்கிறீங்க? இந்த கழுதை வாசிதான் புரியும். யாத்திராகம் 13:13. கழுதையின் தலையீற்றுகளை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஏற்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளின் முதற்பேரான போதும். நம்ம எல்லாம் ஒரு கழுதை குட்டி போலதான். ஒரு சொல்லுங்க பாப்போம். என்ன குட்டி போல? சத்தமா சொல்லுங்க. கழுதை குட்டி. அல்லேலூயா. எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இன்னைக்கு பாசன்ன கழுதை குட்டின்னு சொல்லி நம்ம நினைக்காதீங்க. நம்ம டாங்கி கிடையாது. ஆனா நம்முடைய முன்கால வாழ்க்கை எப்படி இருந்தது? டாங்கி போலவே. இந்த கழுதையினுடைய மூத்த கழுதையை மீட்டுக்கொள்ளணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை நினைச்சணும், பலி செலுத்தணும். ஆட்டுக்குட்டியை கொண்டு மீட்டுக்கொள்ளணும். இல்லை ஆட்டுக்குட்டி கொடுக்க முடியலன்னா மூத்த கழுதை குட்டியை தலையை முறித்து கொள்ளணும். அப்ப நான் எல்லாம் தலை முறித்து கொல்லப்பட வேண்டிய ஆளு. நீங்க சொல்ல மாட்டீங்களே. ஆனா காம ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்து எனக்காக பலியானதுனால என் தலை முறிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டவர்களே சொல்லுங்க பாப்போம். அப்படிதானே? இல்லையா? இல்லை உங்க சாமர்த்தியத்தில் இருக்கிறீங்களா? என்னைக்கோ என் தலை முறிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு பலியானதினால் அந்த ஆட்டுக்குட்டி, யோவான் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஆமென். நல்லா கையாசை தொல்லை சொல்லுங்க பாப்போம். சேர்ல இருக்கிற ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். சத்தவர் அல்லேலூயா. நல்லா கையாசை தொல்லை சொல்லுங்க. கையாசை தொல்லை அல்லேலூயா. முக்கியமான வார்த்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் செவிக்கும் போகணும். ஏன்னா ஏன் உங்களை இந்த ஆவிக்குரிய சபையில கொண்டு வந்திருக்கிறான்னா எதுக்குன்னா அது ஒரு பிரதானமான நோக்கம். உங்கள் தலைமுறையாக ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். இடையில வேறொரு சந்ததி வந்துடக்கூடாது. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக தான் பலவிதமான அடிமைத்தனத்தை இருந்த நம்ம கர்த்தர் நம்ம கழுத குட்டியாகிய நம்ம கழுத்தை முடிச்சு கொள்ளணும். ஆனா ஆட்டுக்குட்டியாகி அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இன்னைக்கு மீட்டெடுத்து சபையில கொண்டு வச்சிருக்கிறாரு. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். உபாகமம் 2வது உபாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எதை நாம் நினைக்க வேண்டும்? உபாகமம் எல்லாம் பைபிளை திருப்புங்க. உபாகமம் 24:22. நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைப்பாயாக. போதும். முதலாவது என்ன நினைக்கணும்? பிரதேசம் சொல்லணும். என்ன நினைக்கணும்? எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது நினைக்கணும். அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க? வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இந்த சாப்பாடுக்கு அலந்து விழுறவங்கள எப்படி சொல்லுவாங்க? பிறந்த 6ஆம் மாதமே சாப்பிட்றான். எச்சு காரியத்துக்கு இந்த கோழியை போல என்ன ஸ்பீடா நிற்கிறான். பசி வந்தா நம்மளும் அப்படி தானே. எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததை நினைக்காம அல்லேலூயா ஒரு நேரம் சாப்பிட செத்துருவோமா? சொல்லுங்கம்மா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன்.
இறைச்சி சாப்பிடாத செத்துருவோமா? சொல்லுவோமா? வெங்காயம் சாப்பிடாட்டு வெள்ளைப்பூடு சாப்பிட கேஸ்ட்ரல் பிடிச்சிருமா? கேஸ் ட்ரபிள். ஆகாரம் பகுதி தான், கிருபை பகுதி. எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் குருவி வளர்த்தோம். அதுக்கு என்னெல்லாம் ஆகாரம் போடணும்? நம்ம போடுறது ஒரு கம்பம் பில்லு, கொஞ்சம் தண்ணி, அதுவும் முட்டை போட்டு நம்ம தியாகலட்சிக்கு ரத்தம் இல்லைன்னு என்னெல்லாம் சாப்பிட்றோம்? பேரித்தம்பழம், ஊற போட்ட பேரித்தம்பழம், ஹார்லிக்ஸு, என்னெல்லாம் விதவிதமாக சாப்பிட ரத்தம் இல்லை. டாக்டர் சொல்றாரு கண்ணை பார்த்துட்டு ரத்தம் இல்லை. ஆனால் இந்த லவ் பேர்ட்ஸு வெறும் இந்த கொடுத்தனையா கம்பம் இல்லா இதன் தண்ணியும் குடிச்சது, முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்குது. இது என்ன ஆச்சரியம்? ஆகாரத்தை நம்பிட்டு இருக்கிறோம். மீட்டதை மறந்துட்டு, பாவத்திலிருந்து மீட்டதை மறந்துட்டு, சாபத்திலிருந்து மீட்டதை மறந்துட்டு, கொஞ்சம் ஆகாரம் குறைபட்ட போது, வஸ்திரம் குறைபட்ட போது எகிப்திற்கு திரும்புகிற ஜனங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல கையாசித்து ஒரு சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு எகிப்திலிருந்து மீட்டதை தானே, அதை விட்டுட்டு வெங்காயத்தை நினைச்சிட்டு இருக்கிற. ரெண்டாவது சொல்றாரு ஆமே உன்னை நீ அடிமையா இருந்த. எகிப்தில் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எகிப்தில் எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் நெவ வருவது கிரயம் இல்லாம சாப்பாடு கிடைத்தது. அல்லேலூயா. அடிமையா இருந்தாங்கன்னா அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு யோசேப்பு காலத்துக்கு பின்பு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியாது. என்ன கட்ட முடியாது சொல்லுங்க? நிலம் வாங்க முடியாது. வேற சில நாட்டிலிருந்து இங்க அகதிகளாக வந்தவங்களுக்கு நம்மளை போல உரிமை ரேஸ் அரிசி 20 கிலோ ஃப்ரீயாக கிடைக்காது. அடிமையாக வாழ்ந்தவர்களுக்கு சோத்திரம் என்ன வேலை, கலெக்டர் வேலை கிடைக்காது, முதலமைச்சர் வேலை கிடைக்காது. அவங்க எங்கேயாவது சின்ன வேலை செய்து பழைய பிளாஸ்டிக் தான் விற்று அப்படி தான் வாழணும். இவங்க எகிப்தில் எப்படி இருந்த இந்த நினைவு உனக்கு மாறிட்டு, எகிப்தில் அடிமையாக இருந்த அதை நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் அறியும் முன்பு எப்படி இருந்தோம்? எத்தனை அடிமையா இருந்தீங்க? எகிப்தில் அடிமையா இருக்காவிட்டாலும் ஏதோ சில காரியத்துக்கு சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தா. வேதம் சொல்லுகிறது அடிமைத்தனத்திலிருந்து தவித்து முறையிட்டார்களாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. எப்படி முறையிட்டார்களாம் சொல்லுங்க? சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். கவனிங்க, எதுக்கு நம்ம ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வர்றோம் சொல்லுங்க? அதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. நம்ம ஊரில் உள்ள ஒரு தம்பி, என்னுடைய வயசு, அவனை என்னைக்கு நான் பார்க்கும்போது பரிதாபம் பார்ப்பேன். வாழ வேண்டியவன். சில ஆண்டுக்கு முன்பு அந்த குடும்பத்தார், அந்த தம்பி, அவனுக்கு திருமணம் முடிந்து அந்த பெண் ஓடிட்டா. தாயார், தகப்பனார், தம்பிக்கு ஒய்ஃப், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் உள்ளவங்க. அந்த குடும்பத்தில் அந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா பல முறை மெண்டலாகி ஓடி இருக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஊரா பாட்டு பாட்டி திரிவார். அதே ப்ராப்ளம் மூத்த மகனுக்கு. ஒரு நாள் நாங்கள் சொல்லுவோம், என்ன அசலாக நினைக்கிறது, இப்போ தேவசை கூப்பிட்டு இவங்களுக்கு ஆளைச்சாக்க இல்லை, வந்து உண்மையா பாரம்பரியத்தை விட்டு விலகி வந்து பாருங்க, உங்களை அடிமைத்தன கர்த்தர் விடுவிப்பார். இங்கே அடிமைத்தன விடுவிக்கப்படக்கூடிய ஆலோசனை தான் சொல்லிக் கொடுப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் பல நாள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பின்பு குடும்பமா ஒரு நாள் வந்தாங்க. அனுபவத்தோடு சொல்றேன், ஒரு நாள் வந்தாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை இரவு கூடத்துக்கு வந்தாங்க. அன்றைக்கு இரவு ஒரு தரிசனம், ஒரு ஆவி வந்து எங்களோடு போராடுகிறது. இந்த குடும்பத்தை அழித்து நிக்கிரகம் பண்ண விரும்புற நீ கூட்டத்தை கூட்டி நல்லாக்க பாக்குறியா? விட மாட்டேன் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விட மாட்டேன் பாரு. 2 நாள் தாண்டி மாமிக்கு மருமகளுக்கு சண்டை. பேர பிள்ளைய தாத்தா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? தூக்கி எடுத்துட்டாங்க. உடனே மருமகளுக்கு கோபம் வந்து அந்த பிள்ளைக்கு காலை பிடிச்சு தூக்கி அடிச்சிட்டான். எத்தனை அந்த சம்பவம் தெரியும்?
தெல்ல உமனுக்கு வராத மெசேஜா? அல்லேலூயா. நல்ல வேளை குளத்தில் குளிப்பு ஸ்டாப் ஆச்சு, அடிபம்பும் இல்லை, அதனால நிறைய மெசேஜ் பாஸ் ஆகாது. வரல சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மருத்துவமனை அந்த பிள்ளையை பார்க்க போயிருந்தோம். அந்த சகோதரி அழுதுட்டு இருக்கிறான். ஏன் செய்தேன்னு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இந்த குடும்பமா இந்த ஆவிக்குரிய சபையில வந்து இங்க சொல்லுற பரிசுத்தம் வேறுபாட கடைபிடிச்சா இந்த குடும்பம் அலையாது. எங்களுக்கு 100% தெரியும். இங்க இனி தொடர்ந்து வந்தா இந்த குடும்பத்துமே இருக்கிற ஆளுக போயிடும், அடிமைத்தனம் போன்னு சொல்லி மறுநாள் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதோட அவர்கள் வருகிற ஸ்டாப் ஆச்சு. நமக்கு தெரியும் அந்த தகப்பனார் எங்க இருக்கிறானே தெரியாது. தம்பி மோசஸ் அவனுக்கே சுய நினைவு இல்லை. அவங்க தம்பி ஃபேமிலி எப்படி தப்பி போனாங்க. அவங்க அம்மா, ஒரு குடும்பம், ஒரு வீடே அழிந்து போயிட்டு. இதை தமாசா நினைக்காதீங்க. ஆவிக்குரிய ஆராதனைகளில் நீங்க செல்ல பிடிபாடா இருந்தீங்கன்னா, உறுதியா இருந்தீங்கன்னா, கர்த்தர் எந்த வெண்கல கதவுகளை உடைப்பார். நான் சொல்லுவேன், அவங்க சரணடைஞ்சு வந்திருந்தா அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட பெரிய பிரச்சனையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆவிக்குரிய கூடைக்கு வரும்போது சொல்லுவாங்க, போகாத கல்யாணம். என்ன பெந்தேகோஸ்து வாரெல்லாம் கல்யாணம் நடக்கமா இருக்கிறாங்க. படிப்பு என்ன பெந்தேகோஸ்து வார யாருமே வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே. என்னென்ன பொறுப்பில் கொடுத்துரு, பேங்க் மேனேஜராக வச்சிருக்கிறேன். எங்கள் தங்கச்சி எங்கே போனா, நல்லா படிக்கணும், அதனால சும்மா வேலை வராது. இன்னைக்கு கிருபையினால பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறார். நல்ல ஒரு சம்பளத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். மக்களுக்கு ஒரு பொல்லாத வருது. ஆவிக்குரிய கூடைகளுக்கு வந்து நான் நினைக்கிறேன், அவங்க சொல்வதல்ல, உங்க குடும்பம் மீட்கப்படாது இருக்கும்படிக்கு சத்துரு செய்கிற சதி. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் சாட்டா சொல்லிட்டு போறேன், நேரமாயிட்டு. கவனிங்க, ரெண்டாவது எதை நினைக்கணும் சொல்லுங்க. ஆமா, சில இங்க இருக்கிற சௌரமார சிலர் நான் அறிஞ்சிருக்கிறேன், மதுபானத்துக்கு அடிமையா இருந்தாங்க. கோடி ரூபாய் கொடுத்தா இந்த மதுபான பழக்கத்தை மாற்ற முடியாது. இது கர்த்தர் செய்த செயல். அதுக்காக சில குடும்பத்தில் சில நன்மைகளை ஸ்டாப் பண்ணார், சில உயர்வுகளை தடை பண்ணினார். ஏன்னா இப்படி ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கையை அசைத்து அல்லேலூயா. ரெண்டாவது என்ன நினைக்கணும், இந்த வாழ்நாட்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும். வரும்போது நம்ம நினைக்கணும், ஒரு நாள் சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம், மதுபானத்துக்கு அடிமையா இருந்தோம், பாவத்திற்கு அடிமையா இருந்தோம். இயேசு எங்களை மீட்டெடுத்தா, நான் அடிமையா இருந்ததை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எப்படி இருந்தோம் ஆண்டவர் அறியும் முன்பு? சத்தமா சொல்லுங்கம்மா. 12:45 ஆச்சு. செய்தி நீ போகாதா? ஒரு பையன் கூட கண்டிப்பாக சொல்லணும். கையை அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இதை நீங்கள் கேட்கணும், பலர் கேட்பாங்க யூடியூப்பில் போடும்போது. கவனிங்க, என்ன நினைக்கணும், எனக்கு சோதனை வரும் நினைக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை தேவை சாப்பாடு தானே குறைவாக இருக்குது, கொஞ்சம் பணத்துக்கு பிரச்சனை, அவ்வளோதானே. பாவத்துக்குன்னு அடிமை இருந்தானே, பிசாசுக்கு அடிமையாக இருந்தானே. ஒரு எல்லை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய கிருபையில்னா எங்கள் ஃபேமிலியும் நான் சொன்ன தம்பிங்க ஃபேமிலி போல மாறி இருக்கணும். நிறைய காரியம் நான் சொல்ல நேரம் இல்லை. எங்கள் குடும்பம் அப்படியே அலைஞ்சிருக்கணும், நான் மெண்டலாக மாறி இருக்கணும். நாங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிருக்கணும். எங்கள் தம்பி ஃபேமிலியை பார்க்க முடியாது, எங்கள் தங்கச்சி பார்க்க முடியாது, எங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாது. ஒரு எல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை நாம் அறிந்து வரும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். எதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. நான் ஏன் இதை திருத்தமாக சொல்கிறேன்னா, குறைவுகள் வரும்போது அடிமையாக இருந்து மீட்டதை, பாவத்திலிருந்து மதுபானத்திலிருந்து பேயிலிருந்து மீட்டதை நினைக்கணும், மறக்கக்கூடாது. கையை உயர்த்து வரலையா? சரி, தேவனுடைய பிள்ளைகளே, அடிமை ஏதோ ஒரு காரியம் அடிமைப்படுத்துகிறது. கவனிங்க, நம்ம மேல்புறம் பகுதியில் சொல்லலாமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? மேல்புறம் பகுதியில் பிள்ளைகளுக்காக ப்ரே நடத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கவனிச்சிருங்க. நான் செய்தியை ஃபுல்லாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னைக்கும் சொல்ல முடியாது. ப்ரே நடத்திட்டு இருக்கும்போது பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா தங்கச்சிமார்? இப்போ சாசு சின்ன ஆலயம் பிடிக்கும், பெரிய ஆலயம் பிடிக்கும். இதில் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை கையெழுத்து பார்ப்போம். 5ஆம் வகுப்பு 5th ஸ்டாண்டர்ட். 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்க யாரும் இல்லையா? 4th எல்லாம் காலேஜ், எல்லாம் 4th எல்லாம் 4ஆவது படிக்கிற பிள்ளை. இதே அளவில் ஒரு பிள்ளை அந்த மேல்புறத்தில் எங்கள் மருமகன், அவங்க டீம், அவங்க சர்ச்சில் நாங்கள் விபிஎஸ் நடத்தினோம்.
கவனிங்க. அங்கிருந்து மேல்புறத்துக்கு அங்கே இப்படி வரலாமா ப்ரேயர் நடத்த நானும் ஒய்ஃபுமா போயிருந்தோம். கவனிங்க, 1.5 மணிக்கூர் ப்ரேயர் நடத்துகிறேன். உட்காரு. 1.5 மணிக்கூர் ப்ரேயர் நடத்தி நான் சொல்கிறேன் எப்படி பிசாசு அடிமைப்படுத்துகிறான் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் பிள்ளை நல்லா பேக்கை கொண்டு ஏய் கவனி ஸ்கூலுக்கு போகுதேன்னு எப்படி அடிமைப்படுத்த கவனிச்சிருங்க. 5ஆவது படிக்கிற பிள்ளை எங்கள் அந்த விபிஎஸ்ஸுடைய அந்த ப்ரேயர் டைம் முடிந்து நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அடுத்து திரும்ப அவங்க சர்ச்சுக்கு நான் வரணும். அப்போ வந்து பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்லுது, ஆமாம் பாஸ்டர் நீங்கள் ஆண்டி ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது ஆமாம் எனக்குள்ளிருந்து ஒரு கருத்த உருவம் வழியாக போச்சுது. இந்த கருத்த உருவம் நீ உள்ளே இருந்தால் சில நேரம் அந்த பிள்ளைய தற்கொலைக்கு நேராக நடத்தும், வியாதியை கொண்டு வரும், படிக்க விடாமல் மூளையை பிடிச்சு வச்சிருக்கும். இப்படி தான் அங்கே இருக்கிற எத்தனை பிள்ளைக்குள்ள கருத்த உருவம் இருக்குன்னு தெரியல. இயேசுக்கு உண்மையாக ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழுங்க, வழி தப்ப பண்ணிரும். எனக்கு ஆச்சரியமா இருந்து கருத்த உருவம் என்ன விட்டு போயிடுச்சு. பாட்டியை கூட்டிட்டு வந்தது, நாங்க கேட்க போகல. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பிள்ளைக்கு விடுதலைக்கா கர்த்தர் எங்களை கொண்டு போனார். ஒரு பிள்ளைக்குள் இருந்த கருத்த உருவத்தை கர்த்தர் மாற்றினார். இப்படிதான் நிறைய பிள்ளைகள் அந்த கருத்த உருவம் வெளியே போகாம 10th வரும்போது கழுத்தை பிடிக்கும், எக்ஸாம் வரும்போது படிக்க விடாது, +2 வரும்போது செய்யும். சில பிள்ளைகள் திருமண வாழ்க்கை வரும்போது பிரச்சனை பண்ணும், தடை பண்ணும், போராட்டம் பண்ணும். ஆகவே எனக்கு அன்பா வாலிப பிள்ளைகள் கவனிங்க, நீங்க ஆவிக்குரிய கூடையில் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை கண்டிப்பாக மீட்டுக் கொள்வார். 2வது எதை மறக்க கூடாது சொல்லுங்க, அடிமையா இருந்தது ஒரு நாளும் மறக்க கூடாது. கஷ்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனா அடிமை இருந்ததா மறக்கவே கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 143:5 நம்ம முடிக்க போறோம். சங்கீதம் 143:5 பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகள். ஏசாயா 63:9 வாசிங்க. 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தில் கீழே 63:9 தமது பரிதாபத்தின் நிமித்தமோ அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எல்லாரும் சேர்ந்து ஜோர் அவர் அல்லே சொல்லுங்க, கொஞ்சம் ஹாப்பியா அல்லே சொல்லுங்க பாப்போம். சத்தம். கல்யாண வீட்டில் 3 மணி ஆனாலும் நின்று சாப்பிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம். ஏன்னா சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லாமல் இருந்தா ஆமாம் சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. கையை உயர்த்தி வரல இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன நினைக்கணும், மீட்டு கொண்டு வந்த எகிப்தில் மீட்டு கொண்டு நினைக்கணும். 2வது என்ன நினைக்கணும், 3வது பூர்வ நாட்கள் நினைக்கணும். இஸ்ரவேல் மக்களுக்கு பூர்வ நாட்கள் 40 வருஷம் வனாந்தர பிரயாணம். அந்த பிள்ளை எடுங்க, 40 வருஷம் பெத்துக்கூடாவன 40 வருஷம் வனாந்தர பிரயாணம். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். பூர்வ நாட்கள் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நாட்கள்? இஸ்ரவேல் மக்களுக்கு பூர்வ நாட்கள் என்பது எகிப்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சோத்திரம் நடத்திட்டே வந்த வாழ்க்கை. அன்றைக்கு பூர்வ நாட்களை கர்த்தர் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டார். எது நிமித்தமும்? அன்பு நிமித்தம் பரிதாபப்பட்டார். ஒரு சொல்லுங்க பாப்போம். உங்க மேல தேவன் பரிதாபப்பட்டார்னு சொல்ற மட்டும் ஒரு சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். நம்முடைய சபையில் ஒரு சகோதரர் வெளிநாட்டு இருக்கிறார். வெளிநாட்டில் போய் தோற்று ஒரு அரபி நாட்டில் இருக்கிறார். முடியெல்லாம் வளர்த்தி தாடியெல்லாம் வளர்த்தி ஜீசஸை போல் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு ஊழியரை அவருக்காக அனுப்பி ரட்சித்து இன்றைக்கு ஆவிக்குரியவராக மாற்றி இருக்கிறார். 24 வருஷமா வெளிநாட்டு இருக்கிறார். சோத்திரம். அங்கே கம்பெனி கைவிட்ட போது சாக வேண்டும் என்று முடியெல்லாம் வளர்த்தி ஒரு மெண்டலான மனிதனை போல சவுதி அரேபியாவில் அலைந்து திரிந்திருக்கும் போது கர்த்தர் பரிதாபப்பட்ட ஊழியரை அனுப்பி அவரை மீட்டு இன்றைக்கு உலகத்தில் வாழ வச்சிருக்கிறார். கையை உயர்த்துவரலே இல்லையா. எதை நினைக்கணும்? பூர்வ நாட்களை இப்பொழுது உள்ள கஷ்டங்களை நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்ட நாட்களை நினைங்க. நம்ம எல்லாரும் எழுமி நிற்போமா?